Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ்ல feather stitch type 2 எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி feather stitch type 1 எப்படி போடுறதுன்னு டீடைல்டான வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படினா இந்த வீடியோவோட எண்ட் கார்ட்ல நான் லிங்க் வைக்கிறேன். போய் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம feather stitch type 2 எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரியான ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிட்டு ஸோ 2 கர்வ் மாதிரி லைன் வந்து நான் போட்டு விட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து 0, அந்த ஃபர்ஸ்ட் கர்வ் வந்து 1, செகண்ட் கர்வ் வந்து நம்பர் 2 அண்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து 3 அப்படின்னு பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம feather stitch type 1 போடும்போது ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லியிருப்பேன் ஈஸியாக புரியறதுக்காக 0 2 3 1 0 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மெத்தட் தான் நம்ம எங்கேயுமே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 0லேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு டைரெக்டாக 2 போட்டிருக்கிற அந்த லைனில் போய் ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு அகெயின் 3ல் போய் ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம். 3 வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக தான் வரும் பிகாஸ் நம்ம போட்டிருக்கிற ஷேப் அந்த மாதிரி. ஸோ 3 எடுத்துகிட்டு அப்படியே நம்ம 1 போட்டிருக்கிற அந்த கர்வில் ஒரு ஸ்டிச் எடுத்து அகெயின் நம்ம 0ல் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துலையே இன்னொரு ஸ்டிச் வந்து எடுத்து அதை அப்படியே ரிவர்ஸில் புல் பண்ணி லாக் வந்து நம்மளுக்கு 1ல் கிடைக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அகெயின் வந்து 2ல் ஒரு ஸ்டிச் 3ல் ஒரு ஸ்டிச் பண்ணி அதில் ரிவர்ஸில் புல் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது லாக் வந்து நம்மளுக்கு 2ல் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா 1ல் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அதே 0ல் வந்து நம்ம எடுத்துகிட்டு ரிவர்ஸில் புல் பண்ணும்போது லாக் வந்து 1ல் கிடைக்கும். சேம் மெத்தட் தான், நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் தான் வேறு. பட் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு தடவைக்கு நீங்கள் 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கே அது ஈஸியாகிடும். ஸோ சொல்லியிருக்கிற ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்பர் 3ல் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ்லேருந்து அந்த பெரிய சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு அந்த லைன் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த சென்டர் போர்ஷனை டச் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடில் வரும்போது அப்படியே அது டவுன்வர்ட் சைடில் நம்மளுக்கு அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிக்கிட்டே வரும். நீங்கள் வந்து ட்ரா பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட்டை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க, மற்ற எதையும் வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னாட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து செக்யூர்டாக இருக்கும், பிரியாமல் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு ஷேப் ட்ரா பண்ணி அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு தடவைக்கு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மூவ் பண்ணலாம். ப்ளவுஸில் பேக் நெக் டிசைன் போடும்போது ஒன் சைட் பீகாக் டிசைனில் நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃபெதர் ஸ்டிச் வந்து நிறைய போடுவோம். ஸோ அப்போ வந்து இந்த டைப் 2 ஃபெதர் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட் காமன் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே நிறைய பேர் வந்து விரும்பி கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான டிசைன் இது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நல்லா புரிஞ்சு மிஸ்டேக் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.